இமயக்குருவின் இதய சீடன். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை. எனது புத்தகத்தை படித்தவர்களில் முக்கியமானவர் டாக்டர் கரண் சிங் அவர்கள். காஷ்மீர அரச குடும்பத்தை சேர்ந்தவர். புகழ்பெற்ற அரசியல்வாதி, பெரிய கல்விமான், உண்மையான ஆன்மீக ஆர்வலர், எல்லா நல்ல குணநலங்களும் கொண்ட முழுமையான மனிதர். பல ஆன்மீக ஆசான்களை சந்தித்து உரையாடியவர். இமயமலையின் மிகிடோலா ஆசிரமத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பிரேம் அவர்களிடம் தீட்சை பெற்றவர். டாக்டர் கரண் சிங் பெங்களூருவுக்கு அடிக்கடி வருவார். ஒருமுறை எனது புத்தகமான லிட்டில் கைடில் இருந்த மோகன்குமாரின் விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் தேடி கண்டுபிடித்து அவரை தொடர்பு கொண்டிருக்கின்றார். அந்த சமயம் பெங்களூருவில் நான் தங்கியிருந்த விவரம் அறிந்ததும் என்னை பார்க்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். அவர் தங்கியிருந்த ராஜ்பவனில் அன்று நண்பகல் எங்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் சந்திப்பிலேயே இருவரும் மிக நெருக்கமாகிவிட்டோம். புகழ்பெற்ற ராஜவம்சத்திற்கே உரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் பாரம்பரியங்களையும் பாசாங்கின்றி கடைபிடிப்பவராக அவர் இருந்தார். ஆன்மீகம் மற்றும் மதச்சார்பு இல்லாதவராக, மெத்த படித்தவராக, லௌகீக விஷயங்களிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவராக இருந்தார். இந்தியாவின் பல அரச குடும்பத்தினர்களோடு பரந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள அவர்தான் இணைப்பு சங்கிலியாக விளங்கினார். ஒருவேளை எனது முற்பிறவிகளில் இருந்த ராஜவம்ச சந்ததியினர்களுக்கு என்னுடன் தொடர்பில் இருக்க விருப்பம் இருந்திருக்கலாம். டாக்டர் கரண் சிங் எனது முதல் சத்சங்கத்தை தில்லியில் இருக்கும் அவரது தர்மஸ்தாபனத்திற்கு சொந்தமான ராமாயணா வித்யாபீடத்தில் ஏற்பாடு செய்தார். எனது ஆங்கில புத்தகங்களான தாமரையில் இருக்கும் நகை மற்றும் ரிஷிகளின் ஞானம் போன்றவற்றிற்கு முகவுரைகள் எழுதினார். இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருக்கின்றார். எனது இதயத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான இடத்தை தந்திருக்கிறேன். தில்லிக்கு எப்போது சென்றாலும் அவரை சந்திக்க தவறுவதில்லை. டாக்டர் கரண் சிங்கை சந்தித்த சமயத்தில் நான் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பில் இருந்து ராஜினாமா செய்திருந்தேன். அதற்கு பல காரணங்கள் உண்டு. சத்சங்க ஸ்தாபனம் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பிலிருந்து வேறுபட்ட குறிக்கோளுடனும் கொள்கையுடனும் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நானே தலைவராக இருந்ததனால் அதிக சமயமும் கவனமும் கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் கிருஷ்ணமூர்த்தி அமைப்பில் தொடர்வது எனக்கு நியாயமாகப்படவில்லை. இது முதல் காரணம். கிருஷ்ணமூர்த்தியின் மறைவிற்கு பின் அவர் மீது நான் வைத்திருந்த மரியாதையும் மதிப்பும் அப்படியே இருந்தாலும் அமைப்பின் மீது இருந்த ஈடுபாடு குறைந்துவிட்டது. அவர் ஆத்மா மறைந்து விட்டது. ஓடு மட்டுமே மிச்சம் இருந்தது. இது இரண்டாவது காரணம். அச்சுத் பட்வர்தனிடம் எனது முடிவை சொன்னபோது, இந்த பறவை உனது கூண்டில் அதிக நாட்கள் இராது என கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டதை அச்சுத் நினைவு கூர்ந்தார். எனது ராஜினாமா அரைமனதோடுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுனந்தாவும் நானும் நீல்பாக்கில் இருந்தவாறே எங்களது பணிகளை தொடர்ந்தோம். 1 மாதம் கழித்து வெளிநாட்டில் நான் ஆசிரியர் பணிக்கு சென்றேன். நாசாவில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றியவர் டாக்டர் ராம்நாத் பிரசாத். இந்தியாவின் பைபிள் சங்கம் வேதாகம புத்தகத்தை இலவசமாக விநியோகிப்பது போல அமெரிக்காவில் கீதா சங்கம் என்பதை நிறுவி கீதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை இலவசமாக விநியோகித்து கொண்டு இருந்தார். நண்பர் மோகன்குமார் மூலம் என்னை பற்றி தெரிந்து கொண்டு பெங்களூருவில் சந்தித்தார். அமெரிக்காவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அவர் கலிபோர்னியாவில் இருந்தாலும் எனது சொற்பொழிவுகளையும் விவாதங்களையும் அமெரிக்காவின் பல இடங்களில் நடத்த ஏற்பாடு செய்வதாக கூறினார். என் பணி ஆரம்பமாகிவிட்டது என்பதும் என்ற அந்தரங்கத்தை இனியும் பாதுகாக்க முடியாது என்பதும் தெரிந்துவிட்டது. இந்த முறை பாபாஜியிடமிருந்து எந்த குறிப்பையும் எதிர்பாராமல் ஒப்புக்கொண்டேன். எனது முதல் வெளிநாட்டு பயணமாக 2000 ஆண்டு அமெரிக்க பயணம் அமைந்தது. அன்பு நண்பர் தாமஸ் குரியன் சென்னையிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு பயணச்சீட்டுகள் வாங்கி தந்தார். விவேக் மகேந்திர குடும்பத்தின் நண்பரான ஹான்ஸ்கெல் ஷஷின் அழைப்பின் பேரில் விரைவிலேயே ஜெர்மனிக்கும் பயணமானேன். இதன் பின் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவிற்கும் ஒவ்வொரு வருடமும் போய் வருகிறேன். விளம்பரங்கள் இன்றி பகட்டில்லாமல் எனது போதனைகள் எளிமையாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. பாபாஜியின் விருப்பம் அதுதான். மேற்கொள்ளும் பணியின் தன்மைதான் முக்கியம், யார் செய்தார்கள் என்பது அல்ல என்று பாபாஜி சொல்வார். ஆன்மீக பரிணாம வளர்ச்சி என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கும் வளர்ச்சியை ஒழிய அது கூட்டமாக நிகழ்த்த முடிகின்ற அற்புதம் அல்ல. தியான முறைகளுக்கு உரிமை கோருவது எல்லாம் நல்ல பயனை தராது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் தனித்தன்மையானவர். பணியாற்ற துவங்கும் பொழுது சுவரொட்டி விளம்பரங்களும் விளம்பர போர்களும் கூடவே கூடாது என்றும் கூறுவார். சத்சங்கம் மெதுவாக அதே சமயம் உறுதியாக வளர்ந்தது. எனது குழந்தைகளும் வளர்ந்து வந்தார்கள்.
கிருஷ்ணமூர்த்தி அமைப்பினுடைய ரிசிவேலி பள்ளியால் நடத்தப்பட்டு வந்த இலவச கல்வி தரும் நீல்வாக் பள்ளியை பணவசதி இல்லாததால் நடத்த முடியவில்லை. ஒருவர் அதை வாங்கி நடத்த விருப்பம் கொண்டார். மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். அங்கிருந்து வெளியேறி சத்சங்கத்திற்காக நேரத்தை ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என பல நாட்களாக நினைத்து கொண்டு இருந்தேன். ரிசிவேலி பள்ளியின் நிறுவனரும் அன்பு நண்பருமான டாக்டர் ராதிகா ஹஸ்பர்கர் எனது மனைவி சுனந்தா ரிசிவேலி பள்ளிக்கே திரும்பி வந்து பணியாற்ற வேண்டும் என விருப்பப்பட்டார். எங்களது 2 குழந்தைகளும் 12ஆம் வகுப்பு வரை ரிசிவேலியில் இலவசமாக படிப்பதற்கும் ஒப்புக்கொண்டார். நானும் பாபாஜியை தவிர வேறு யாரிடமும் பணியாற்ற விரும்பாததால் ரிசிவேலியில் பணியாற்ற திரும்ப செல்லவில்லை. மறுபடியும் சுற்றித் திரிந்த பழைய நாட்களைப் போல் ஆனது எனது வாழ்க்கை. நீல்பார்க்கை விற்றுவிட்டால் எங்கே தங்குவது என்று தெரியாமல் இருந்தேன். ஆனால் நெடுநாட்கள் அப்படி இருக்கவில்லை. மதனப்பள்ளி ஒரு சிறு கிராமம். அதன் வழியாகத்தான் ஒவ்வொரு வாரமும் ரிசிவேலி பள்ளிக்கு சென்று வருவேன். முந்தின வருடம் மதனப்பள்ளிக்கு வெளியில் 1/4 ஏக்கருக்கு சற்று அதிகமான நிலம் ஒன்று மிக குறைந்த விலைக்கு கிடைத்தது. காரணம், அது பரபரப்பான நகரை விட்டு தள்ளி இருந்தது மற்றும் ஒரு லம்பானி மலை ஜாதியினரின் வசிப்பிடமும் அருகில் இருந்ததால் சுற்றுப்புறம் சரியாக இல்லாத இடம் என்று அது மதிப்பிடப்பட்டது. லம்பானிகள் எல்லாம் திருடர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் என்றும் கருதப்பட்டது. ஒரு இனத்தவரை பற்றி எந்த இழி சொல்லும் கூறுவதை தவறு என்று நம்பியதால் லம்பானிகளின் வசிப்பிடம் அருகில் இருந்தது எனக்கு எந்தவித பிரச்சனையும் தரவில்லை. ஒரு வித்வேகத்தில் அந்த நிலத்தை வாங்கினேன். அதை என்ன செய்ய போகிறேன் என்று அப்போது யோசிக்கவில்லை. ஆனால் அப்படி வாங்கியது அப்போது எவ்வளவு நல்லது என்று தெரிந்தது. குன்றுகள் சூழ நெல் சாகுபடியாகும் நிலங்களின் நடுவே இறக்கை முளைக்காத குஞ்சுகள் வசிக்கும் இடம் போல இருந்த அந்த இடம் எனக்கு சந்தோஷம் தந்தது. விவசாய நிலமான நீல்பாகை கைமாற்றிய பத்திரப்பதிவு செய்வதற்கு நகரத்தின் அரசு அலுவலகங்களின் சிவப்பு நாடாக்கள் 1 வருடமாவது ஆகிவிடும் என்பதால் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மதனப்பள்ளி நிலத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஓரளவு வசதியுடன் ஒரு வீடு கட்டி முடித்தேன். இமயமலையின் உருகா உறைபனியை நினைவு கூறும் விதத்தில் வீட்டிற்கு வெண்பனி என்று பெயர் சூட்டினேன். மனைவி சுனந்தாவும் குழந்தைகளும் ரிசிவேலி பள்ளியில் தங்கிக் கொள்ள நீல்பாகை விற்றவுடன் நான் வெண்பனிக்கு குடிபெயர்ந்தேன். மதனப்பள்ளி வீடுதான் சத்சங்கத்தின் மையமாக இருந்தது. பணிகள் எல்லாம் மெல்ல ஆரம்பித்து பறக்க முயற்சிக்கும் பறவை குஞ்சு போன்று இருந்த அது பின் இறக்கைகளை விரித்து உலகம் முழுவதும் பறக்க துவங்கியது. இங்கேதான் சமூகத்தின் கீழ்த்தட்டு குழந்தைகளுக்கென சத்சங்க வித்யாலயா என்ற பள்ளி ஆரவாரம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது. சிறிய வகுப்பறையில் 15 குழந்தைகளுடன் ஆசிரியர்களே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி இன்று 120 குழந்தைகளுக்கு கல்வி அறிவை எல்லா பரிமாணங்களிலும் வழங்கும் அற்புத இலவச கல்வி மையமாக வளர்ந்துள்ளது. சில வருடங்கள் கழித்து ICSE முறையில் பாடம் பயிற்றுவிக்கும் பீபிள் க்ரோவ் பள்ளி பிறந்தது. திருப்பதியில் இருந்து சற்று தொலைவில் ஒரு சிறிய ஏரியின் அருகில் குன்றுகள் மற்றும் காடுகளின் நடுவில் மிக பொருத்தமான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நண்பர் ரமேஷ் ரெட்டியின் அன்னையார் திருமதி ருக்மணி ராமசாமி ரெட்டி அவர்களால் பீபிள் க்ரோவ் பள்ளி நன்கொடையாக வழங்கப்பட்டது. அரச மரங்கள் சூழ்ந்த ஓர் அழகான பள்ளத்தாக்கில் இந்த பள்ளி நிறுவப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கி படிக்கும் வசதி கொண்ட பள்ளி. பள்ளிக்கு வருகை தந்த இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி உயர்திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய போது, இது மிக அழகான இடம். குழந்தைகளான நீங்கள் இங்கே வசிப்பதற்கான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். ஆக்கப்பூர்வமான படைப்பாளிகளாக மேம்பட வாய்ப்பு உள்ளவர்கள் என்று கூறினார். இங்கே பள்ளி படிப்பு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் பேருண்மையை பல பரிமாணங்களில் கற்றுக்கொள்கிறார்கள். பாபாஜி அரச மரத்தின் கீழ் அமர்ந்து மரக்கிளைகளில் உட்கார்ந்திருக்கும் பறவைகள் எந்த இனத்தை சேர்ந்தவை என்றும், பறவைகள் உட்கார்ந்திருப்பது எந்த மரம் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருப்பதைப் போலவும் எப்பொழுதும் என் கற்பனையில் தோன்றும். பள்ளிகள் சம்பந்தப்பட்ட பணிகளாகட்டும், மக்களை திரட்டி அவர்களை மனிதர்களாக ஒன்று சேர்க்க பாடுபடும் மானவ் ஏக்தா மிஷனாகட்டும், எல்லாவற்றிலும் இருக்கும் நேர்மையான உண்மையை தேடிக்கொண்டு இருப்பவர்களை தனிப்பட்ட முறையில் வழிகாட்ட நடைபெறும் எனது இந்திய மற்றும் வெளிநாட்டு பயணங்களாகட்டும், எல்லாம் நிதானமாக ஆனால் உறுதியாக முன்னேறி கொண்டிருந்தன. இவையெல்லாம் செய்ய முடிந்ததற்கு காரணம், அதில் தங்களை இணைத்து கொண்ட தனிப்பட்ட மனிதர்கள் ஒன்றுபட்டு இந்த குறிக்கோள்களுக்கெல்லாம் ஆதரவு தருவதற்கு தயாராக இருந்ததுதான். சிலர் பொருள் உதவி செய்தனர். சிலர் ஊதியத்தை எதிர்பாராமல் தன்னார்வத்துடன் உதவி செய்தனர். சில நேரம் விரயம் மற்றும் சொந்த சௌகரியங்களை பொருட்படுத்தாமல்
உதவி செய்ய முன்வந்தனர் மற்றும் சிலர் உண்மையை தேடுவதையே முதன்மையாக கொண்டு வந்தனர். ஆன்மீக விஷயத்தை பொறுத்தவரை கடைசியில் குறிப்பிடப்பட்டவர்கள்தான் எனக்கு முக்கியமானவர்கள். இருந்தாலும் முன்பிறவி கர்ம வினைகளினால் நான் கருவியாக இருக்க யாரெல்லாம் பாபாஜியால் அனுப்பப்பட்டு அவரது திட்டங்களுக்கு உதவி செய்தனரோ அவர்களுக்கெல்லாம் என்றென்றைக்கும் கடன்பட்டிருக்கின்றேன். அந்த நல்லோர்களை குறிப்பிட வேறெந்த வார்த்தைகளும் சரியாக இருக்காது என்பதால் கொடையாளி என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றேன். தனது பொது சேவை ஸ்தாபனத்திற்கு தேவையானவைகளை வாரி வழங்கிய மாதூர் பாபாவையும் மற்ற செல்வந்தர்களையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் அழைத்தார். எவரையும் பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் அது முடிவில்லாத பெரிய பட்டியலாக ஆகிவிடும். மேலும் அவர்களும் தர்ம சங்கடப்படுவார்கள். பாபாஜியின் எல்லையில்லாத அருள் அவர்கள் அனைவரின் மேலும் பொழிந்து கொண்டே இருக்கும் என்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவரின் அளவில்லாத கருணையினால் அவர்கள் அனைவரும் தங்களது குறிக்கோளை நோக்கி முன்னேறி வெற்றியடைவார்கள். என்னை பொறுத்தவரை நான் பாபாஜியின் அடிமை. தேவைப்பட்டால் காலம் நேரம் பாராமல் அவர்களுக்காக உழைப்பேன். அவர்களுடன் கடினமான ஆனால் அருமையான பயணத்தில் தேவைப்பட்டால் இணையாக நடந்து செல்லவும் சித்தமாக இருக்கின்றேன். ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக சில வருடங்களுக்கு முன்னால் சிறு குழுவாக நெருங்கிய நண்பர்களை பத்ரி, கேதார், கோமுக், ரிஷிகேஷ், அஜ்மீர், தக்ஷிணேஸ்வர், கன்னியாகுமரி, பால்காந்த், கோரக்பூர், அயோத்தியா மற்றும் இதர இடங்களுக்கு யாத்திரையாக அழைத்து செல்ல ஆரம்பித்தேன். மானசரோவருக்கும் கைலாசிற்கும் சென்றதுதான் மிக கடினமானது. ஆனால் அதில் குறிப்பிடத்தக்க விசேடமான யாத்திரை. எனது நண்பர் ஒருவர் எல்லா சோதனைகளையும் தாண்டி தைரியமாக பணிகளை ஆரம்பித்து அந்த பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். என்னுடன் வந்த 50 அன்பர்களும் முன்பு சென்ற மற்ற யாத்திரைகளை விட இந்த யாத்திரை எத்தனை மாறுபட்டது என்பதை அறிவார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் நான் பாபாஜியுடன் கைலாசிற்கு சென்று பாதி வழியில் உடல்நலக்குறைவினால் அதை முடிக்காமல் திரும்பி வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். பல வருடங்களுக்கு பிறகு கைலாசிற்கு பலருடன் செல்வேன் என்று பாபாஜி அன்றே கூறியிருந்தார். அந்த பயணத்தை பற்றி முழுவதுமாக இங்கே விவரிக்கப் போவதில்லை. பயணம் மேற்கொண்ட நகரவாசிகள் பட்ட கஷ்டங்களை நண்பர் ஒருவர் பயண குறிப்புகளாக பதிவு செய்திருக்கின்றார். ஆனாலும் சில தனிப்பட்ட அனுபவங்களை வர்ணித்தே ஆக வேண்டும். விபத்தின் வழியாக இந்தியாவிற்குள் பாயும் புனிதமான பசுமை கலந்த நீல வண்ண பிரம்மபுத்திரா நதியின் மூலமான மானசரோவரை பார்த்ததுமே அதை பார்ப்பது முதல் தடவை அல்ல என்று புரிந்தது. அந்த ஏரியின் தண்ணீரை பார்த்தவாறு நின்ற பொழுது ஒரு கிளர்ச்சி என்னுள் பாய்ந்தோடியது. எனது முற்பிறவிகளின் காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் மின்னல் போல எனது மனதில் பளிச்சிட்டன. உறைபனி போர்த்திய குர்லா மந்தடா மலைத்தொடரில் உள்ள குகையில் வெண்மையான பருத்தி துணியை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு யோகியாக நான் தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். வலது பக்கம் கைலாஸ் மலை சற்று தூரத்தில் உயர்ந்து தெரிந்தது. ஏரியில் மூழ்கி எழுவதற்கு தயாரான பொழுது 19 வயது மதிக்கத்தக்க ஓர் இளம் துறவி பொலிவுடன் உதடுகளில் புன்னகை தவள தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார். சடைமுடி, இடையில் கௌபீனம், கையில் நெருப்புத்தணலை பிடிக்க பயன்படும் குரடு. இந்த சிம்டா உலக இன்பங்களை துறந்த நாத் பரம்பரையின் அடையாளம். என்னை சுற்றி இருந்தவர்கள் நான் காண்பதை காணவில்லை என்பது அவர்களுடைய நிச்சலமான முகபாவனை மூலம் விளங்கியது. அந்த விசேட தெய்வீக காட்சி எனக்காக மட்டுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக காண்பிக்கப்பட்டது. அந்த இளம் துறவியை சிரத்தையுடனும் மரியாதையுடனும் கவனித்தேன். என்னை பார்த்தார். நான் தான் சித்திநாத், ஜலந்திரியா மற்றும் குரு கோரக் அவர்களின் சிஷ்யன். ஸ்ரீ குரு உனக்காக காத்திருக்கின்றார். அலக் நிரஜன் என்றவாறே கடந்து சென்று விட்டார். அங்கிருந்து ஒருவர் கூட எதையும் பார்க்கவோ அல்லது கேட்கவோ இல்லை. கீழே விழுந்து எனது நெற்றி தரையை தொட சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்த போது அவர்கள் நான் ஏரியையும் கைலாஸ் மலையையும் தான் வணங்குகிறேன் என நினைத்தார்கள். அதன் பின் அனைவரும் தண்ணீரில் மூழ்கி குளித்தோம். குளிர்ந்த நீராக இருந்தாலும் மனதை தூய்மைப்படுத்துவதாகவும் புத்துணர்வு தருவதாகவும் அது இருந்தது. நான் இன்னொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன். பிறகு யமதுவாருக்கு போய் சேர்ந்தோம். அங்கிருந்து இந்துக்களுக்கும் புத்து மதத்தினருக்கும் திபெத்திய போன்பாஸ் இனத்தவருக்கும் புனிதமான உன்னத கைலாஸ் மலை தெளிவாக தெரிந்தது. உறைபனி சிகரம் உடைய கைலாஸ் மலை எங்களுக்கு மேலே ஓங்கி நிற்க அசாதாரணமான ஆழ்ந்த தியான மனநிலை என்னை ஆட்கொண்டது. எங்களில் சிலர் மட்ட குதிரைகளில் பயணம் செய்ய விரும்பியதால்
அந்த குதிரைகளுக்காகவும் கூலியாட்களுக்காகவும் காத்து இருக்க வேண்டியதாயிற்று. என்னை போல் சிலர் பரிக்ரமாவை நடந்தே சுற்றி வரலாம் என முடிவு செய்திருந்தாலும் யமதுவாரிலேயே 1/2 மணி நேரம் காத்திருந்தோம். கைலாசை நோக்கியவாறு ஒரு பாறையின் மீது அமர்ந்து என்னுள் ஆழ்ந்தேன். மகாதேவன் சிவபெருமான் அழிவிற்கான ஆங்கார நடனமான நிருத்திய தாண்டவத்தை ஆடும்போது அவர் கையில் இருக்கும் டமரு என்னும் உடுக்கையின் ஒளியான டுக் 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 ஓசை என் உள் செவிகளில் ரீங்காரம் செய்தது. அந்த ஓசை சீக்கிரத்திலேயே உரத்த பெரும் துணியுடன் கணீரென ஒலிக்கும் பூம் 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 என்கிற ஓசையாய் மாறி என் தலையினை வெடிக்கச் செய்யும் போல் இருந்தது. எனது அகக்கண்ணின் மூலம் பலம் வாய்ந்த ஓர் கூம்பு வடிவ சுழல் காற்று தூரத்திலிருந்து வேகமாக சுழன்று வருவதை கவனித்தேன். என்னையே சுழற்றி எடுத்து செல்லப் போவது போல பயமுறுத்தியவாறு அது வந்து கொண்டு இருந்தது. திடீரென பெருத்த ஓசையுடன் நாத் பரம்பரையின் அலக் நிரஞ்சன் என்ற முகமன் வாழ்த்தொலி கேட்டேன். உடனே அந்த சூறாவளி மறைந்தது. வேகமாக சுழன்று வந்த சுழல் காற்று நின்றுவிட்டது. எங்கும் நிசப்தம். கண்களை திறந்தேன். சிவோகம் என்று சொன்னபடி நடக்க ஆரம்பித்தேன். சிவோகம் என்னுடனேயே அந்த பயணம் முடியும் வரையும் அதற்கு பின்னாலும் கூட நிலைத்து இருந்தது. மலையை சுற்றி வரும் பரிக்ரமாவின் 2வது நாளன்று கடல் மட்டத்தை விட 18,000 அடி உயரத்தில் இருந்த மலையின் குறுகிய பாதையான டொலோமோ லாபாஸ் என்கிற கணவாயை கடந்து நாங்கள் தங்கும் பகுதிக்கு 8 மணி அளவில் போய் சேர்ந்தோம். அந்த உயரத்தில் பிராணவாயு அளவு குறைவாக இருந்ததனாலும் அன்று 22 கிலோமீட்டர்கள் மிக கடுமையான பாதையில் நடந்து வந்ததாலும் அனைவரும் களைப்புடனும் சோர்வுடனும் இருந்தோம். இரவு உணவிற்கு பிறகு நண்பர்களிடம் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். எங்களில் பலருக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. மூக்கை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு பாறைகளின் அருகில் இயற்கை அழைப்பை கவனித்து விட்டு கூடாரத்தை முழுவதுமாக உள்பக்கமாக இறுக மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்தேன். கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் ஒருமுகப்படுத்தினேன். ரத்தம் விறுவிறு என்று தலைக்கு ஏறியது. தண்டுவிடத்தில் ஒரு மின்னல் கீற்று பொங்கி எழுந்தது. சில நொடிகளில் வெள்ளை நிறத்தில் சூட்சும உடலுடன் வெளிப்பட்டேன். பிரகாச ஒளி ரூபத்தில் வெவ்வேறு பரிமாணங்களில் வாழ்ந்து வரும் பெருமை மிக்க இனங்களை துரிதமாக கடந்தேன். வெள்ளி கலந்த இதமான நீல ஒளிகள் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஓர் அற்புத ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்தேன். நிர்மல வெண்மையான பளிங்கு அரண்மனையின் முகப்பில் 2 பெரிய நீல நகங்கள் காவல் இருந்தன. அவை இரண்டும் படமெடுத்து தலையசைத்து என்னை உள்ளே நுழையுமாறு பணித்தன. உள்ளே பெரிய கூடத்தின் நடுவில் உயரமாக இருந்த செந்நிற வண்ண மிருதுவான ஆசனத்தில் மகாதேவன், பிரபஞ்சத்தின் பெருங்குடி, பிரகாச சூனிய ரூபன், சிவபோலி நாத்தாக அவ்வப்பொழுது தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்பவன், பிறை சந்திரன் தலையில் குடியிருக்க, கருநாகம் கழுத்தை சுற்றியிருக்க, உடல் உறைபனி வெண்மையாய் இருக்க, 3வது கண்ணான நெற்றிக்கண் நீல முத்து போல் பிரகாசிக்க, கண்கூசும் காந்தி உடைய பரம்பொருள் எனக்கு காட்சி தந்தார். அவரது இரு பக்கங்களிலுமாக 5 அமர்ந்து இருந்தனர். பாபாஜி, கிறிஸ்துவ வேத நூல்களின் தீர்க்கதரிசி போன்ற ஒருவர், நெருப்பு துண்டங்களை பிடிக்க உதவும் குரடுடன் நாத் துறவி ஒருவர், இதுவரை பார்த்தே இராத சாந்தத்துடனும் கருணை நிரம்பிய கண்களுடனும் வெள்ளை தலைப்பாகை அணிந்து தாடியுடன் ஒருவர், மங்கோலிய சாயலில் சடைமுடியை முடிச்சது போல கட்டி முறுக்கிவிட்ட மீசையுடன் உடம்பை இருக்காத தளராத சிவப்பு ஆடை அணிந்த ஒருவர் என 5 இருந்தனர். எல்லோரும் என்னை போன்றே வெள்ளி நிற உடல்களையே பெற்று இருந்தனர். மல்லிகையின் நறுமணம் காற்றினில் நிலைத்து இருந்தது. நெடுஞ்சான் கிடையாக பல முறைகள் விழுந்து வணங்கினேன். பிறகு சப்பனமிட்டு அமர்ந்தேன். பாபாஜி அமைதியை கலைத்து பேசினார். மது, கைலாசிற்கு உன் வரவு நல்வரவாகுக. இவர்தான் யூதர்களுக்கு ஆசானான பெருமை மிக்க ஈஷா அல்லது ஏஷு. இங்கு இருக்கும் நாத்துறவி வேறு யாரும் அல்ல, சாட்சாத் ஸ்ரீ கோரக்நாத் தான். கருணை ததும்பும் கண்களுடன் இருப்பவர்தான் சிறந்த குரு நானக் தேவ். தாடி மீசையுடன் சிவப்பு ஆடையில் இங்கு இருப்பவர் வேறு யாரோடும் ஒப்பிட முடியாத பத்மசாம்பவ குரு ரின்போச். இங்கிருக்கும் எல்லோரும் ஸ்ரீ குரு பாபாஜியின் சீடர்கள்தான். அதோ ஒளி பிரகாசிக்கும் சூன்யமாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அவர்தான் ஆதிநாத் சிவ மகாதேவனான ஸ்ரீ குரு பாபாஜி. சிறப்பு மிக்க யோகி சாய்நாத் மற்றும் பூஜிக்கத்தக்க
ஷேக் வாஜா மெய்னுதீன் சிஸ்டி ஆகிய இருவரும் இங்கு வர முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் இருவரும் தங்களது அன்பையும் ஆசிகளையும் உனக்கு தெரிவித்துள்ளனர். கைலாசை இருப்பிடமாக கொண்ட சங்கர பகவத்பாத் போன்ற யோகிகளிடமிருந்தும் மற்றும் பல ஆசான்களிடமிருந்தும் உனக்கு ஆசிகள் அளிக்கப்படுகின்றன. அவர்கள் எல்லாம் இன்று இங்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை உசிதமாக நினைக்கவில்லை. பாபாஜி என்னை இங்கே வரவழைத்ததற்கு உங்களுக்கும் ஸ்ரீ குருவிற்கும் மிக்க நன்றி. நான் இங்கேயே உங்களைப் போல தங்கிவிட நினைக்கின்றேன். கலியால் சூழப்பட்டு இருக்கும் பூமிக்கு திரும்ப போக எனக்கு விருப்பமே இல்லை. நான் போதுமானவரை பணிகள் செய்துவிட்டேன் என்று நினைக்கின்றேன். யாரெல்லாம் எனது வழிகாட்டுதலுக்காக உங்களால் அனுப்பப்பட்டனரோ இனி அவர்களே தங்களை பேணிக் கொள்ள முடியும். நீங்கள் எப்பொழுதும் போல அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கத்தான் போகிறீர்கள். எனது உடலுக்கு 60 வயது ஆகிவிட்டது. அது கடுமையாக நோய் வாய்ப்பெடுப்பதற்கு முன்பே, பலவீனமாக ஆகிவிடுவதற்கு முன்பே அதை துறைந்து விடுவதுதான் நல்லது. உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அதனால் எவரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலையை நான் விரும்பவே இல்லை என்றேன். இமயத்தில் என்னை பிரிந்து சமவெளிக்கு சென்று வாழச் சொன்ன போது எப்படி இருந்தாயோ அதே நிலையில்தான் இப்போதும் இருக்கின்றாய். மறுபடியும் சொல்கின்றேன், நீ திரும்பிச் செல்ல வேண்டும். ஆன்மீகத்திலோ அல்லது உலக லௌகீக விஷயங்களிலோ உன்னை நம்பி இருப்பவர்களும் உனது கூட்டாளிகளும் தங்களை பேணிக் கொள்ளும் அளவு இன்னும் உயரவில்லை. விரும்பி மனம் செய்து கொண்ட உனது மனைவிக்கும் மற்றும் உனது குழந்தைகளுக்கும் துணை தேவைப்படுகிறது. ஆன்மீக மற்றும் லௌகீக குடும்பங்களுக்கான உனது பொறுப்புகள் இன்னும் தீரவில்லை. பொறுமையாய் இரு, அவசரப்படாதே. மேலும் உனக்கு பின் யார் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆன்மீக பணிகளை தொடர்வார்கள் என்று நீ இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதுவரை நீ அங்கே வசிப்பதுதான் சாலச் சிறந்தது. எப்போது வேண்டுமானாலும் இந்த தெய்வீக பிரதேசத்திற்கு நீ வந்து போவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நாங்கள் நினைப்பதும் ஸ்ரீ குரு நினைப்பதும். ஆனால் எப்போதும் போல உனது விருப்பத்தை நீயே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றார் பாபாஜி. தலைவணங்கி மௌனமாய் நின்று இருந்தேன். குரு ரின்போச், போதிசத்துவ பாதையை ஏற்றுக்கொள் மதுபா. போதிசத்துவர் மற்றவர்களை நிர்வாணத்திற்கு அழைத்து செல்வதற்காக மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்க தயாராக இருக்கின்றார். அரகத் மற்றும் தான் தன்னுடைய உயர்நிலையை அடைய தேடுகின்றான். ஓம் வஜ்ரசத் வஹூம் என்றார். சிறப்புமிக்க இயேசுநாதர் சிலுவையில் அறியப்படுவதன் மூலம் ஓர் உயிருக்கு மட்டும் தான் உதவ முடியும் என்றால் கூட அதற்காக உன் உடல் பயன்படட்டும் என்றார். நானக் தேவ், பரபிரம்மம் முழுவதும் அருளால் நிரம்பி இருக்கின்றது. உன்னை கருவியாக கொண்டு அந்த அருள் வெள்ளம் எல்லோருக்கும் இறங்கட்டும். ஷட்நாம் ஹரிஹரி யா ரப் என்றார். சிவகோரக்நாத் ஊழிக்காலம் வரை தூணி அணையாமல் காக்கும் பணியை நம்பிக்கையான ஒருவரிடம் ஒப்படைக்கும் வரை தூணி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அலக் நிரஞ்சன் பூம் போலே என்று முழங்கினார். எப்போதும் நான் உங்களுக்கு கீழ்ப்படியும் வேளையால் இதுவரை என் மனதுள்ளே சுய விடுதலையில் திருப்தியடையும் சூட்சும நான் என்ற அகங்காரம் ரீங்காரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த எண்ணங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு நாத் பரம்பரையினரின் தூணியில் கொழுந்துவிட்டு எரியும் ஞானத்தீயில் எரிக்கப்பட்டு விட்டது. ஜெய் போலோ நாத். பூம்போலே பிரபஞ்ச தலைவரான ஜெகநாத்திற்கு பெருமை உண்டாகட்டும். ரப்யல் அலீமீன். இப்போதே திரும்பி போகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீ குரு என்றேன் நான். ஸ்ரீ குருவின் இனிமையான குரல் பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் கொண்ட வெற்றிடத்திலிருந்து ஒலித்தது. மது, ஸ்ரீ மது, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். எனது அகத்தியின் ஒரு பொறி நீ. இப்போது அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் போ. நான் ஸ்ரீ குருப்யோ நம என்று உச்சரித்துக் கொண்டே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்தேன். அடுத்த நொடி என் உடலுக்குள் திரும்பிவிட்டதை அறிந்தேன். எனது உடல் அப்பொழுதும் பத்மாசன நிலையில் கூடாரத்திற்குள் இருந்தது. மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்தேன். நடுநிசை தாண்டி 1 நிமிடம் ஆகியிருந்தது. தலை திடீரென மிக வலிக்க ஆரம்பித்தது. உடனே மூக்கினில் இருந்து ஏராளமாக ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. இருந்த துண்டுகளை எல்லாம் உபயோகித்து இரத்தத்தை துடைக்க வேண்டியிருந்தது. ரத்தம் கொட்டுவது நின்றதும் தலைவலி மாயமாய் மறைந்து போனது. தலைக்குள் எவ்வளவு ரத்தம் பாய்ந்து சென்றிருந்ததோ அத்தனையும் வெளிவந்து விட்டது போல் இருந்தது. பாட்டிலில் இருந்து தண்ணீரை எடுத்து மூக்கையும் முகத்தையும் கழுவிக்கொண்டேன். கால்களை தளர்த்தி நீட்டி மறுபடியும் அடித்து பத்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று விட்டேன். இந்த முறை அங்கு என்னை சுற்றி இருந்த அனைவருள்ளும் அங்கிருந்த மலை எருது மற்றும் மட்ட குதிரைகளினுள்ளும் நான் இருப்பதை உணர முடிந்தது.
காலையில் பரிக்ரமாவை அடையும் கடைசி பாதையை கடந்து மானசரோவரை எந்தவித பெரிய விபத்தும் இன்றி அடைந்தோம். எங்களது குழுவில் ஒருவர் மட்டும் மட்டக்குதிரையிலிருந்து கீழே விழுந்து மார்பு எலும்பினையும் முதுகையும் காயப்படுத்தி கொண்டார். எங்களுடன் வந்திருந்த மருத்துவர் அவரது உடல் நலம் குறித்து மிகவும் கவலைப்பட்டாலும் ஸ்ரீகுருவின் அருளினால் அவர் குணமாகி விடுவார் என்பதை நான் அறிந்து இருந்தேன்.